நம் சிந்தையிலும் அப்பப்போ ஒரு பெரிய கல் உண்டாகுது. என்ன கல் அப்படின்னா, என் எதிர்காலம் என்ன என்கிற ஒரு கேள்விக்குறிங்கிற ஒரு பெரிய கல் அது நம்முடைய மனதில் உண்டாகி கொண்டிருந்தது. ஏன் உண்டாகுது என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை சில நேரம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது, நமக்குள்ள ஆவிக்குரிய சோர்வு வரும்பொழுது அது இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. ஆமாம், எலியாவுக்கே ஒரு ஆவிக்குரிய சோர்வு உண்டானது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின தேவ மனுஷன். ஆமாம், ஒரு 850 பாகால் தீர்க்கதரிசியை கொன்று குவித்த மனிதன். ஆனால் அவருக்கு ஒரு சோர்வு உண்டாகிறது. ஒரு மரண சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு சோர்வு உண்டாகி, ஆமாம், எங்கே போய் படுக்கிறார் அப்படின்னா, ஆமாம், அந்த சூறைச்செடி நடுவே, சூறைச்செடி அந்த சப்பாத்தி கள்ளி செடியில், ஏன்னா வனாந்தரத்தில் வேற எந்த செடியும் இருக்காது. இப்போ வனாந்தரத்தில் அந்த சப்பாத்தி கள்ளி செடியுடைய நிழல் கொஞ்சம் போல இருக்கும். அதில் படுத்துட்டு போதும் கர்த்தாவே என்று சொல்லி கொண்டு ஜெபிக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்றார், இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஏன் என்றால் மனதில் ஒரு பெரிய கல் இருந்தது. பிரியமானவர்களே, அந்த கல் அப்பப்போ நமக்கு வருது, ஆமாம், மற்றவர்களுக்கு வருது. அப்ப அந்த கல், பெரிய கல் இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பவே இல்லை. சீசர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பவே இல்லை. பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்தில் கடிந்து கொள்றார். அப்படி அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறார். இந்த நாளில் நம்முடைய அவிசுவாசத்தை கர்த்தர் கடிந்து கொள்றார். ஏன் கடிந்து கொள்றாருன்னா, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கார். ஆனால் நமக்குள்ள சில நேரம் பார்க்கும்போது, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவன் நம்பிக்கை உண்டாகிறது. அந்த பெரிய கல், ஆமா, அது மனதுக்குள்ள கிடக்கு. பிசினஸ் டெவலப் ஆகுமா?